பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாவிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விவாதத்தில் பலர் உரையாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு மீது பாரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார். கௌரவ சந்திரசேகர் அமைச்சரும் பெரிய தருகிறார். வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நன்றி. விசேடமாக இன்று ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக ஆன விவாதம் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவாதத்தின் பொழுது ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கு எனது முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்று நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகி இருக்கின்றது என்பது முழு நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை. அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த நிலைமைகளை மாற்றி ஒரு புதிய அரசாங்கம் அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாகும். அந்த அரசாங்கம் உருவாகின்ற பொழுதும் மேலே தேசிய மக்கள் சக்தியினுடைய விஷயமாக நாங்கள் முன்வைத்த கொள்கை பிரகடனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அன்றைய காலகட்டங்கள் எங்களுடைய பேச்சுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விஷயமாக அது நாள் வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்பட்டு வந்தது இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக, அரசாங்கங்கள் தொடர்பாக இவர்களால் பின்பற்றப்படுகின்ற கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக பாரியதொரு விமர்சனம், பாரியதொரு எரிச்சல் ஊற்றுகின்ற கருத்துக்களே மக்கள் மத்தியிலிருந்து கூடுதலாக பேசப்பட்ட விடயமாகும். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தேவைப்பட்டது இந்த நாட்டில் உண்மையிலேயே ஒரு அரசியல் கலாச்சாரம், புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் விஷயமாக அது நாள் வரைக்கும் இருந்த கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் உறுப்பினர் அவர்களே, இந்த அரசியல்வாதிகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கேபினட் அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டின் மக்களை பொருட்படுத்தாது தாங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. அப்ப அதன் பொழுது அவர்கள் கையிலேயே சட்டமா, நீதியா அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பதால் அல்லது எல்லா வகையிலும் இவ்வாறான செயற்பாடுகளையே இவர்களால் முன்னெடுக்கப்பட்டவையாக இருக்கும். அப்ப அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது நாட்டு மக்கள் மத்தியில் இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக பெரியதோர் வெறுப்புணர்வு ஏற்பட்டிருந்தது. அந்த வெறுப்புணர்வின் காரணமாகவே விஷயமாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக மக்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை தெரிவு செய்தார். தெரிவு செய்கின்ற போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசாண்டவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அவர்கள் ராஜாக்களாக அல்லது குடும்ப பரம்பரை சொத்துக்களாக அல்லது தாங்களுடைய தந்தைமார் ஜனாதிபதியாக, மாமன்மார் ஜனாதிபதியாக இருந்த நபர்களே மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று அவர்கள் அந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்டிருந்தார். அன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அனுரகுமார் திசாநாயக்க என்பவர் சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து கல்வி கற்றுக்கொள்வதற்கும் கூட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பிறகு நாட்டில் ஒரு பட்டதாரியாக மாறி ஒரு அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் விடாமுயற்சியின் அடிப்படையில் அவர் இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற முழு நாட்டு மக்களுமே இன்றைக்கு அனுர்குமார் திசாநாயக்க அவர்களை தழுவிக் கொள்ளுகின்ற ஒரு நபராக மாறி இருக்கின்றார். அது வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா என்றல்ல, அனைத்து மக்கள் மத்தியிலும் அந்த அபிப்பிராயமே உருவாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலக ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அவ்வாறான ஒரு நபர்
அபாகான ஒரு ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி ஒருவர் உருவாகி இருக்கின்றார் என்ற கருத்து ஒரு உலக வாழ் மக்கள் மத்தியிலும் சரி, உலக நாடுகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி அவ்வாறான ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது. அப்ப அவ்வாறான கருத்துக்கள் உருவாகி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 2022 ஆண்டு என்பது இந்த நாட்டில் ஒரு தீர்மானகரமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்து. அதுதான் இந்த நாடு 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 இந்த நாட்டில் வங்குரோத்து அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப 2024 ஆண்டு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்டால் எங்களிடம் ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது உண்மையிலே எங்களுக்கு கிடைத்தது இந்த நாட்டில் ஒரு வங்குரோத்து அடைந்த நாடாகும். அப்ப அந்த வகையில் இந்த வங்குரோத்து அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த பொது தேர்தல் எடுத்து பார்க்கின்ற பொழுது பொது தேர்தலில் முழு நாட்டு மக்களும் எங்களை ஏகமனதாக தெரிவு செய்தார்கள். அதன் வெளிப்பாடாகவே இன்று 159 பேரை மக்கள் எங்களுக்கு தெரிவு மக்களுடைய ஆணையின் கீழ் அனுப்பியிருக்கின்றார்கள். அப்ப அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. யார் எங்களை விமர்சித்தாலும் சரி, எங்களை ஏசினாலும் சரி, எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் சரி, எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமில்லாத நடப்பவர்கள் நாங்களா. என்றால் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தது, எங்களுடைய இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தது தாங்களுடைய மடியை மாத்திரம் நினைத்து அல்ல. எங்களுக்கு 1வது 2வது 3வது நாட்டு மக்கள் 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 மக்களுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்க்கையாகும். அந்த வகையில் மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற திசையிலேயே எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு சொல்லுகின்றது, நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை உங்களை ஆகார தழுவிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாடு முழுவதும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது கூடுதலான நல்ல அபிப்பிராயங்களை உருவாகி வருகின்றன. அவ்வாறான அபிப்பிராயங்கள் உருவாகுவதற்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், கடந்த காலத்து அரசியல் என்பது என்ன. அப்ப அந்த கடந்த காலத்தில் அரசியலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் கொள்ளையடிக்கின்ற, இந்த நாட்டை சூறையாடுகின்ற, நாட்டு மக்களை ஏமாற்றிய நபர்களுடைய அரசாங்கங்கள் ஆகும். அது மாத்திரமல்ல, விசேடமாக நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் என்ற வகையில் சதாகாலமும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட, தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட, அது மலையகமா அல்லது வட பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலும் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களாகவே இந்த மக்கள் இருக்கின்றார். அவர்களால் அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அப்படியானால் இந்த நிலைமையில் இருந்து மாற்றமடைந்து உண்மையிலே அந்த மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பது எப்படி என்கின்ற சவால் கடந்த காலங்களில் இருக்கு. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போதும் சரி, வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நுவர்லியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஏகமனதாக இன்றைக்கு முதலாவது கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். அது தெரிவு செய்து கொள்வதற்கான முக்கியமான காரணம் நாங்கள் முன்வைத்த எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் முக்கியமான ஒரு விடயம் தான் வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்ப அந்த வகையில் நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பகமான நிலைமை ஏற்பட்டது. அப்ப அந்த நம்பகமான நிலைமையின் கீழே இன்றைக்கு எங்களிடம் இந்த அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு சவால்கள் மத்தியில் பொறுப்பேற்ற போதும், நாடு வங்குரோப்படைந்த நிலையில் இருந்து பொறுப்பேற்ற போதும், எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவமும் ஜனாதிபதி அவர்களுடைய முகாமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு நாடு ஓரளவு நிமிர்ந்து பெருமூச்சு விடுகின்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.
அது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்தீரமான நிலைமை உருவாகி இருக்கின்றது. மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டாலர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரூபாயின் மதிப்பிறக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பங்கு சந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்துமே இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளான நிலையான ஸ்தீரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வங்கிகள் இதுநாள் வரைக்கும் தளம்பல் நிலையிலேயே காணப்பட்டது. அந்த தளம்பல் நிலையில் காணப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் வருவதற்கு அஞ்சினார்கள் அல்லது சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள். இன்றைக்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கான ஒரு நாடு இருக்கின்றது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எல்லா வகையிலும் ஒரு ஸ்திரமான நிலையான நிலைமைகள் தோற்றம் பெற்றிருக்கும். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட கடந்த 76 வருடங்களாக நடந்தவை என்ன, அந்த சாபக்கேடுகள் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நெருக்கடி என்பது இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள், 1 வருடம் 2 வருடத்தில் தோன்றியவை அல்ல என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது கடந்த இந்த நாட்டுக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அந்த சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஆண்டவர்கள், ஆட்சி செய்தவர்கள், அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் ரீதியான முகாமைத்துவமா அல்லது நிர்வாக முகாமைத்துவமா, பொருளாதார கொள்கைகளா, இந்த அனைத்து நடவடிக்கைகளுமே இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு, இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக நாங்கள் இந்த 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 நிலைமையில் தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சவாலான நிலைமை இருந்தது. அந்த சவாலான நிலைமை கடந்து வருகின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாட்டில் இன்றைக்கு நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து, முதலாவது வரவு செலவு திட்டம், கன்னி வரவு செலவு திட்டம், அந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற போது கடந்த காலத்தில் நடந்தவைகள் சம்பந்தமாக ஓரளவு ஒப்பீடுகளையும் பார்க்க வேண்டிய தேவை. கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் மன்னர்களாகவே வாழ்ந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாறி இருக்கின்றது. அந்த நிலைமையில் மாறி இருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், காலையில் இந்த விவாதத்தில் பலர் உரையாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு மீது பாரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார். விமர்சனங்களை நாங்கள் வெகுவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சி. அவ்வாறு எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைப்புகின்றவர்கள் தாங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாட்டுக்கும் அல்லது மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கின்றதா இல்லையா? இதனால் வரைக்கும் கைவிடப்பட்ட மக்கள் அரவணைக்கப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா? அதற்கு இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக நாங்கள் பார்க்கலாம். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் எங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதாது அல்லது நிதி இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக தமிழர் வாழ்கின்ற பிரதேசம். அப்ப இன்றைக்கு காலையில் அல்லது இதற்கு முன்னர் பேசிய ஒரு சில உறுப்பினர்கள் இந்த இதுவைகள் தொடர்பாக ஆராயாது, இவைகள் தொடர்பாக தூர நோக்கத்தோடு பார்க்காது வெறுமனே குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைக்கின்றவர்களாக இருக்கிறார். அதனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற இதை நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். இதில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு ஜனாதிபதிக்கான செலவு தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது 38,000 மில்லியன் ரூபாய் கடந்த 2024 ஆண்டு முன்னர் இருந்த ஜனாதிபதி.
2025 ஆண்டு எங்களுடைய ஜனாதிபதிக்கு வெறும் 3000 மில்லியன் ரூபாய் செலவு. அப்படியானால் பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கும். மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல, இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 39 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு வெறுமனே அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டியே இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரி பணத்தில் வாழ்ந்து சொகுசை கண்டவர்களாகவே முன்னைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியவர். அதே போன்று எங்களிடம் விஷேடமாக ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த சுயாதீனமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள், பல குழுக்கள் இருக்கின்றது. போலீஸ் ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, லஞ்ச ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, மனித உரிமை ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று காலையிலும் கூட அதாவது இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை இல்லாது செய்ய போகின்றது அல்லது மனித உரிமை குழு ஆணைக்குழுக்களுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட போகின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற போது கௌரவ பிரதி உறுப்பினர் அவர்களே, சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு அதாவது லைப்ரரி கமிஷனுக்கு கடந்த 2024 ஆண்டு 950 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கு 1374 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துகின்ற, அந்த ஆணைக்குழுவை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோமே தவிர அதை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒன்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மனித உரிமை ஆணைக்குழு. இந்த நாட்களில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும். ஏனென்றால் அண்மையிலும் கூட எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜய் தேராத் அவர்கள் வெளிநாடுகள் சென்று இது சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த மனித உரிமை ஆணைக்குழுவையும் நாங்கள் செயலிழக்க செய்ய போவதாக அல்லது இதற்கு அரசியல் தலையீடு செய்ய போவதாகவும் அதுக்கு இருக்கின்ற ஆணையாளை நியமிப்பதிலும் கூட அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் அதற்கு ஒதுக்கியிருந்த நிதி எடுத்துக்கொண்டால் 398 மில்லியன் ரூபாவாகவும் நாங்கள் 449 மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவை மேலும் பலப்படுத்துகின்ற அவர்களுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கை கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு அண்மை காலங்களில் கூடுதலாக இந்த போலீஸ் ஆணைக்குழுவின் மூலமாக இன்றைக்கு போலீசாரிடம் பல்வேறு இடமாற்றங்கள் நிகழ்கின்றது. இடமாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இது எல்லாமே ஒரு தப்பரத்தை மட்டும் இதெல்லாமே அரசியல் தலையீட்டின் கீழ் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் எம்பிமார்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆகவே செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஏனென்றால் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கடந்த வருடம் 207 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. இவ்வருடம் 245 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக முடிக்குமான மட்டும் எங்களுடைய சுயாதீன தன்மையை பாதுகாத்திருக்கின்றோம். நாட்டு மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளை வெளிக்காட்டியிருக்கின்றோம். எங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான சரியான முகாமத்துவத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த நாட்டில் இல்லாது போயிருக்கின்ற தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் வடகிழக்கு விஷயமாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த நிலைமைகள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நன்றி. வணக்கம். அந்த வகையிலே இந்த நாட்டிலே அண்மையிலே வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாவிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழிவுகளை எதுவும் பெரியதும் சொல்லவில்லை. எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள்
பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசனையோடு இருக்கிறார்கள். கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதே உறுதியாக இருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனா கடந்த காலத்தில் வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே வேலையை தான் செய்ய போறீங்கன்றதுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது. இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவாக்கு அமர்வுக்கு சென்ற பொழுது OMP காணாமாக்கப்பட்டுள்ள அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ், இந்த OR இப்படியான விடயங்களை போய் சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள். அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள். வாக்கை ஆணை எல்லாம் தரல, வாக்கு தந்திருக்கிறார்கள், மன்னிக்க வேண்டும். வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொன்ன ஒரே ஒரு சபாநாயகர் எதிர்கட்சி தலைவருடைய பேரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார். கௌரவ சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வரை தருகிறார். வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதிகார பகிர்வை விடுங்களேன், புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா? வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன? பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று நான் இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம், இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது. அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை. இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி கௌரவ சபாநாயகர் அவர்களே மிக முக்கியமான ஒரு முன்மொழி ஒன்றை கௌரவ மனோ கணேசன் மற்றும் சகோதரர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் இந்த கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது. அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உறுத்தும் உண்டு. மிக முக்கியமாக இதோ ஒரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு தான். 2,14,000 அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லாட்டி 15 கிலோமீட்டர் தூரத்துல 2,14,000 பேர் கட்டிட வசதி இல்லாதபடியா கொண்டு போறதா, இல்லை என்று சொன்னால் 2,14,000 பேர் இருக்கிற இடத்த புதுசா கட்டிடம் கட்டுறதா? இதை போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்மொழி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை. பொதுவாக இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் உண்மையிலே நான் வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்திலே பேசி இந்த மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம். மலையத்தை பிரதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சியை சேர்ந்து எவருமே பேசாம விட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம், பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய சகோதர மலைய மக்கள் நோவுட்ல இருக்கு மக்களுக்காக பேச அண்ணன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும். உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையிரத நிலையத்துக்கு மேல் மாடிக்கு கொண்டு போக பார்க்கிறீங்க. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே 7.7 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகள் செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆராய்வதற்கு 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலகத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும்? ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேச செயலகத்தை உருவாக்கி 2 லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துறதா? இல்லை என்று சொன்னால் 110 ஊழியர்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடத்தை நீங்க கொண்டு போதா? மறக்க கூடாது, மலைய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்பட்டது. இந்த நாட்டிலே மலைய மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்துடைய மக்கள் தொகையை மாற்றியமைப்பதற்காக ஹங்குராங்கத்தை பிரதேச செயலகத்தை நீங்கள் கண்டிலே இருந்து நிறுத்தினீர்கள். அதே போல் அந்த வரிசையிலே இன்னொரு விடயமாக இந்த நோவுட் பிரதேச செயலகத்திலே இருந்து இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் ஹட்டன் நகரத்துக்கு மாற்றினால் இந்த வரலாறுல மலைய மக்களுக்கு துரோகம் செய்த பட்டியலை நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க என்றதை நீங்கள் மறக்க கூடாது. மிக முக்கியமாக சகோதரர் ஜீவன் தொண்டமான் சொன்னது போல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனையிலே தான் எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை. கம்பெனி முதலாளிமார் இல்லாட்டி கம்பெனி சங்கம் சொல்லிருக்கு எந்த இணக்கமும் இல்லை என்று ஜனாதிபதியுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கு. 1702
1700 வழங்கப்படுகிற ஜனாதிபதி உரையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்து மலையத்திலே இருந்து மக்கள் உங்களுக்கு வாக்கை குமித்து தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது நீங்கள் வெறும் சிக்னல் லைட்டாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல. சபாநாயகர் சொன்னார், சிவப்பு போட்டா நிக்கணும், பச்சை போட்டா ஓடணும். அதுக்காக மக்கள் தெரிவு செய்யல. மக்கள் உங்களை தெரிவு செய்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு. அந்த வகையிலே இந்த பிரதேச செயல விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். இதை உடனடி கவனத்தில் எடுத்து இது ஒரு முன்மொழிவாகவே மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த சபையிலே நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று மனித உரிமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட 3002 நாட்களாக அவர்களின் உறவுகளை தேடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்றும் கூட தங்களது உறவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை வரலாற்றிலே 3000 நாட்களுக்கு மேல் தங்களது உறவுகளை தேடி நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். இந்த மக்களின் தங்களது பிள்ளைகளை இராணுவத்தினரிடம் ஏனைய குழுக்களிடம் இந்த மக்கள் தங்களது பிள்ளைகளை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் இன்று கூட அவர்களுக்கான நீதியானது ஒரு கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கின்றது. 3000 நாட்களுக்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட 1,50,000 மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது. இனப்படுகொலை என்பது இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சார்ந்த ரீதியிலும், எங்களது கலை கலாச்சாரம் சார்ந்த ரீதியிலும், எங்களது இடம் சார்ந்த ரீதியிலும், எங்களது அடையாளம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தமிழின படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததா ஒன்றாக இருக்கின்றது. இதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் அந்த கொலைக்கு, இனப்படுகொலைக்கு, எங்களது தமிழின அழிப்புக்கு, எங்களது கலாச்சார அழிப்புக்கு, எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும். இதனை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். இந்த தொடர்ச்சியான படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்று கூட அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அந்த உறவுகளை வலுக்கட்டாயம் பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள். இன்று கூட சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ராணுவத்தினரிடம் குழுக்களிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டனை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல விடயங்களை சொல்லுகின்றது. ஆனாலும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே அதற்கான நீதியை தர வேண்டும். அந்த நம்பிக்கையை எமது மக்கள் இழந்திருக்கின்றார்கள். இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம், OMB அலுவலகம் மற்றும் ONUR அலுவலகம் போன்றன அமைக்கப்பட்டாலும் அதிலே எங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அதற்கான நீதி சரியான முறையிலே கிடைக்கவில்லை. மனித உரிமை ஆணைக்குழு அதற்கான அந்த நீதியை வழங்குவதற்காக எங்களது மக்கள் இழக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கிடைக்கும் வரை அவர்கள் போராடி கொண்டுதான் நிச்சயமாக இருப்பார்கள். இன்று நல்லிணக்கம்
சமத்துவம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கையிலே அரசியல் அமைப்பு ஒன்று சிறந்த முறையிலே அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். 13வது அரசியல் அமைப்புக்கு மேலாக எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எல்லை நிர்ணயம் செய்கின்ற பொழுது எல்லை நிர்ணயத்திலே பல பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லை நிர்ணயமானது சரியான முறையிலே வரையறுக்கப்படவில்லை. சில இடங்களிலே வட்டார பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது மாகாண பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது மாவட்ட பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கு சரியான முறையிலே எல்லை நிர்ணயம் என்பது செய்யப்படாமல் இருக்கின்றது. சில வட்டாரங்களிலே அதிகூடிய மக்கள் தொகையும் சில வட்டாரங்களிலே குறைந்த தொகைக்கும் ஒரு வட்டாரமாக பிரிக்கப்படுகின்றது. அதிலே அந்த இனம், அந்த மொழி பேசுகின்றவர்கள், அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6000 பேருக்கும் ஒரு வட்டாரம், 500 பேருக்கும் ஒரு வட்டாரம் என்பது அங்க பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சமத்துவமற்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே சரியான முறையிலே வட்டாரங்களை பிரித்து உள்ளூராட்சி சபைகளை நடத்துகின்ற பொழுதுதான் ஒரு சரியான சமத்துவமான ஒரு தேர்தலை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதற்கான வழிவகைகளை இந்த அரசு செய்ய வேண்டும். ஏனென்றால் 3/2 பெரும்பான்மையோடு இந்த அரசு இருக்கின்ற வழியால் மீண்டும் எல்லைகளை நிர்ணயம் செய்து புதிய வட்டாரங்களை சமத்துவமாக உருவாக்கி அதனூடாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்த உயர் சேவையினூடாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, போலீஸ் ஆணைக்குழு போலீசாரின் செயற்பாடுகள் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை தோற்றுவித்ததாக இருக்கின்றது. மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலத்திலே கொலைகள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினரின் செயற்பாடுகள் என்பன அத்துமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இந்த பாதாள உலக கோஷ்டியை தடுத்து நிறுத்துவதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பாதாள உலக கோஷ்டியினரையும் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் அதற்குரிய உயர் தண்டனையை, உச்சமட்ட தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சபையினூடாக வழங்குவோம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.